இந்த பதிவிலே நம்ம வந்துட்டு மேஷ ராசிய வந்து பார்ப்போம். மேஷ ராசியில 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்கு பொதுவான பதிப்பலன் வந்துட்டு, இவங்க வந்து தெய்வீக வழிபாடு பண்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு உடம்பு உபாதைகள், எஸ்பெஷலி வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். கொப்பளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்கின் டிசீசஸ் இவங்களுக்கு வந்து வரதுக்கு நேரம். அப்படியே வேற ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா உடம்புல, அதாவது வயித்து கீழ, கீழ் வயித்துக்கிட்ட அந்த மாரி ஏதாவது உபாதைங்க, இந்த லோன் பிரச்சனை வரும். அதனால இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உடம்ப நிறையா பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணிக்கணும். அந்த மாரி இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு வியாதி வரும். அதே டைம் அதுக்கு வந்துட்டு மருந்தும் வந்து இவங்களுக்கு வந்து வந்து சேரும். எ மேக்கு அப்புறம் மருந்து வந்து சேரும் இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து லோன் பிரச்சனை இருக்கும். மேக்கு அப்புறம் இன்னும் லோனும் வரும், பிரச்சனையும் சேர்ந்து வரும். ஓகே, பணமும் குடுத்துருவாங்க. அதுக்கு சேர்ந்து பிரச்சனையும் வரும். கேஸு, கச்சேரி இதெல்லாம் வரும். ஸோ, அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்றது தான் இவங்களுக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலா இருக்கும். இதில அஸ்வினிக்கு ரொம்ப கொஞ்சம் கெடுதலா தான் இருக்கும். அதே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு இது வந்து சாதகமா போயிடும். மற்ற பரணி அப்படின்னு எடுக்கிறப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 50% வந்துட்டு தான் எஃபெக்ட் இருக்கும். இதே வந்துட்டு கிருத்திகை வந்தோன்னா கொஞ்சம் உஷாராவா இருக்கணும். ஏன்னா ஸ்கின் பாயில்ஸு அந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. ஸோ, அதனால இந்த இந்த மேஷராசி பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஒரு பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு போட்டோம்னா, ஒரு 40% நல்லாயிருக்கும். 60% வந்து பிரச்சனையா இருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ, அடுத்த ராசிக்கு போவோம். நன்றி.